ஒவ்வொரு வருடமும் புதிய பட்டாசுகளை அறிமுகப்படுத்துறதுல எங்க உரிமையாளர்கள் ரொம்ப சிறப்பாக செய்வாங்க. இந்த வருஷம் பாதி விலைக்கு இங்க கிடைக்கும். அதெல்லாம் உண்மை. பாதி விலைக்கு அங்க 2 மடங்கு விலைக்கு கூடத்தை விற்பாங்க. ஏன்னா இந்திய பட்டாசுக்கும் சீன பட்டாசுக்கும் உள்ள ஒரு மிக அடிப்படையான விஷயத்தை நம்ம உலக மக்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். சீன பட்டாசை எவ்வளவுக்கு வாங்கினா ஒரு சராசரி குடும்பம் வெடிக்க முடியும்னா, இந்த வருஷம் தீபாவளி ஸ்பெஷலாக என்ன பட்டாசெல்லாம் புதுசாக வந்திருக்கு? ஒவ்வொரு வருடமும் புதிய பட்டாசுகளை அறிமுகப்படுத்துறதுல எங்கள் உரிமையாளர்கள் ரொம்ப சிறப்பாக செய்வாங்க. இந்த வருஷம் டின், டோன், ஹெலிகாப்டர். டின்னுங்கிறது கலர் பவுண்டர். சாதாரண பவுண்டரை விட இது ஒரு மல்டி கலர் பவுண்டர். ஒரு அரை பனைமலை உயரத்திற்கு ஸ்பார்க்லிங் பண்ணி அந்த டின் பவுண்டனா எரியும். ரொம்ப அற்புதமாக இருக்கும். அது இரவு நேர பட்டாசு. டோன்கிறது இந்த சந்திரனுக்கு வியாழனுக்கு போகிற கிரக ஹெலிகாப்டர்கள் அந்த சந்திரனுக்கு இறங்க முன்னாடி அப்படி சுற்றி வரும் பாருங்க, அந்த சைஸ் தான் டோன். ஹெலிகாப்டருங்கிறது நம்ம சாதாரண ஹெலிகாப்டர் மாதிரி, ஆனால் ஒரு ஆள் உயரத்துக்கு ஹெலிகாப்டர் மாதிரி உயர போய் அது வெடிக்கும். அப்படி 3 விதமான பட்டாசுகளை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பட்டாசு ஆன்லைனில் வாங்கிக்கிறதுக்கும் நேரடியாக கடைகள்லேயே வாங்கிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ ஆன்லைனில் புக்கிங் பண்ணுறவங்களுக்கு போக்குவரத்து செலவு மிச்சம். அவங்க அங்கேயே வெரைட்டிஸை பார்த்து டிக்கெட் அடிச்சிடுறாங்க, அதனால் சேர்ந்துடுது. இது ஆன்லைன் ஸ்டைலு. நேரடியாக பட்டாசு வாங்குறவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த விலைப்பட்டியலில் இருக்கிறவங்களோட பேரம் பேசி வாங்கிட்டு போக முடியுது. புதிய பட்டாசுகள் அந்த விலைப்பட்டியல் இல்லாமையே சில பட்டாசுகள் அப்போ தயாரித்து வந்திருக்கு. அந்த புதிய பட்டாசுகளையும் வாங்கிட்டு போகிறது அவங்களுக்கு லாபமாக இருக்குது. அதனாலேயே ஆன்லைன் பட்டாசுகள் ஆன்லைனில் புக் பண்ணுறதை விட அவன் நேரடியாக வாங்கிட்டு போகிறவங்கள்கிட்ட சாதகமாக இருக்கும். ஆனால் நேரடியாக வாங்கிட்டு போகிறவங்க வியாபாரம் செய்வதற்கு வாங்கிட்டு போனால் சாதகமாக இருக்கும். வீட்டு உபயோகத்துக்கு ஆன்லைன் தான் லகுவானது, சாதகமானது, ஈஸியானது. இப்போலாம் நிறைய பேர் சிவகாசிக்கே நேரில் பட்டாசு வாங்கிட்டு போகிறாங்க. அவங்க ஊரில் வாங்கிக்கிறதுக்கும் இங்கே சிவகாசியில் வாங்கிக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் என்ன இருக்குது? ரொம்ப பேர் வாங்குறாங்கிறது இல்லை. 1% பேர் அவ்வளவுதான் நேரடியாக வாங்குறாங்க. 99% பேர் அங்கேயே தான் விற்பனையாளர்கிட்ட வாங்குறாங்க. நேரடியாக வாங்குறவங்களில் பெரும்பகுதி யாருன்னா மத்தியதர வர்க்கம். ஒரு 5,000 ரூபா, 10,000 ரூபா, 20,000 ரூபாய்க்கு வாங்குறவங்க நேரடியாக வாங்குறாங்க. விலையில் பார்த்தீங்கன்னா நேரடியாக வாங்குறவங்களுக்கும் அங்கே வாங்குறவங்களுக்கு என்ன இருக்கும்னா பாதி விலைக்கு இங்கே கிடைக்கும். அதெல்லாம் உண்மை. பாதி விலைக்கு அங்கே 2 மடங்கு விலைக்கு கூடத்தை விற்பாங்க. ஏன்னா லாரியில் கொண்டு போய் தனி டிப்போ போட்டு வேலையாட்கள் போட்டு விற்பதால அந்த விலை கூடிடுது. அதனால நேரடியாக வாங்குறவங்களுக்கு விலை குறைவாகவும் அங்கங்க இருக்க வியாபாரிகள்கிட்ட வாங்குறவங்களுக்கு விலை கூடுதலாக கிடைக்கும். ஒரு 300 ரூபா 400 ரூபா விலைக்கு வாங்குற சாமானியவர்கள் நேரடியாக வாங்க வந்தால் செலவு. ஏன்னா கார் வாடகை, பஸ் வாடகை எல்லாம். அதனால ஒரு மத்தியதர வர்க்கம் தான் நேரடியாக வாங்குறாங்க. அது அவங்களுக்கு பாதி விலைக்கு கிடைக்கும். பொதுவாக பட்டாசை கிஃப்ட் பாக்ஸாக வாங்கிக்கிறது பெட்டரா, இல்லை அதில் இருக்க வெடிகளெல்லாம் தனித்தனியாக வாங்கிக்கிறது பெட்டரா? எது மக்களுக்கு லாபம் தரும்? தேவையை பொறுத்து தாங்க. அரிசிகள் கொடுக்கறதுக்கு கிஃப்ட் பாக்ஸாக வாங்கலாம். கொஞ்சமாக உபயோகப்படுத்துறதுக்கு கிஃப்ட் பாக்ஸாக வாங்கலாம். ஒரு பெரிய குடும்பம், நிறைவான குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம், ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினச்சா அது உதிரியாக வாங்கினாத்த லாபம். இல்லைன்னா கிஃப்ட் பாக்ஸில் குறிப்பிட்ட ஐட்டங்கள் மட்டும்தான் போட்டுப்பாங்க. ஒரு சின்ன உதாரணம் என்னன்னா சக்கரத்தில் 4 வகையானது இருக்கு. சக்கரம் பிக்கு, சக்கரம் ஸ்பெஷல், சக்கரம் டீலக்ஸ், வீல். இன்னும் சொன்னா இன்னொரு வகை இருக்கு, வெடிச்சு 5 சக்கரம் வருது பரிசு. ஆனா கிட் பாக்ஸ்ல இந்த 4 வகையில 2 வகை தான் போடுவாங்க, அல்லது 1 வகை தான் போடுவாங்க. வெரைட்டிஸா விதவிதமாக அனுபவிக்கணும்னு சொன்னா உதிரியா வாங்குவது தான் லாபம், உதிரியா வாங்குவது தான் நல்லது. வருஷம் பட்டாசோட விலை கூடிக்கிட்டே தான் போகுது. இந்த 2021 தீபாவளியில் 2 குழந்தைங்க இருக்கிற ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி என்ன பட்ஜெட்டில் பட்டாசு வாங்கினாங்கன்னா நிறைவாக வெடித்து கொண்டாட முடியும்? அதாவது வருஷம் பட்டாசு விலை கூறிக்கிட்டு இருக்குங்கிறது 100% உண்மை, யதார்த்தமான உண்மை. ஆனால் இன்னொரு விஷயத்த நீங்கள் பார்க்கணும். பட்டாசுக்கான கச்சா பொருள்கள் வங்க சேட்டுகள் கையில் தான் இருக்குது. அவங்க வருஷம் மாதம் தினம் கூட்டுறாங்க.
அதனால பட்டாசு உற்பத்தியாளர்கள் பட்டாசு விலையை தவிர்க்க முடியாமல் கூட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஆனாலும் அந்த கூடுதல் பட்டாசை எவ்வளவுக்கு வாங்கினா ஒரு சராசரி குடும்பம் வெடிக்க முடியும்னா அவங்களுடைய தகுதியை பொறுத்து. அட்ட கூலியாக இருக்கிற அமைப்பு சாரா தொழிலாளிகள்னா ஒரு 500 1000 ரூபா. ஆர்கனைஸ்டு தொழிலாளி வர்க்கம், அதாவது ஒரு மில்லில் ஒரு பேங்க்ல வேலை பார்க்குறாங்கன்னா ஒரு 2000 3000 வக்கம். சிறு தொழிலிருந்து பெருந்தொழில் பண்ணுங்கிற முதலாளிகள்னா ஒரு 5000 10,000 ரூபாய். இப்படி கொள்முதல் பண்ணா அவங்க ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாடலாம். என்னதான் சீன பட்டாசு தடை செய்யப்பட்டிருந்தாலும் அங்கங்க புழக்கத்தில் இருக்கிறதா தான் சொல்லப்படுது. ஒரு பட்டாசை இது சைனா மேட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எதுவும் வழிகள் இருக்கா? இந்திய பட்டாசுக்கும் சீன பட்டாசுக்கும் உள்ள ஒரு மிக அடிப்படையான விஷயத்தை நம்ம உலக மக்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். சீன பட்டாசு குளோரைட்டை பேசிக்காக வச்சு உற்பத்தி பண்ணுறது. அது உராய்விலையும் வெடிக்கக்கூடிய பட்டாசு. அது மட்டுமல்ல, மறுவரிடம் இருந்தால் இருப்பிலும் வெடிக்கின்ற பட்டாசு. இந்திய பட்டாசு குளோரைட்டை அடிப்படையாக வச்சு உற்பத்தி பண்ணுற பட்டாசு இல்லை. உராய்வினால், அதாவது உற்பத்தி செய்வதற்கு முன்னால் வெடிக்கும். உற்பத்தி செய்யப்பட்ட பட்டாசுகள் ஆபத்தில்லாத பட்டாசு. உராய்வினாலும் வெடிக்காது, இருப்பு வைத்தாலும் வெடிக்காது. அதனால இந்த சீன பட்டாசை விட இது இந்திய பட்டாசு மிகவும் சிறப்பான பட்டாசு, வித்தியாசமான பட்டாசு. அவங்க வெறும் குளோரைட்டை வச்சு வெடிக்கிறதால மிக குறைச்சி கொடுக்க முடியும், மிக சிறுசா கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த அளவு பாதுகாப்பாக இருக்காது, மேட் இன் சீனாவுனே இருக்காது. உதாரணம் சொன்னா சோட்டா பேன்சி, இந்த அளவு உள்ள பேன்சி, அதோட குழாய் மருந்து மட்டும் வெடிச்சு சீனால இருந்து இங்க வருது. இங்க இருக்க முதலாளிக தங்கள் லேபிளை சுத்தி வித்துருந்தாங்க. அதை தடை சொல்ல சொல்லி பெரிய இயக்கங்கள்லாம் பண்ணணும். 99.99% தடை பண்ணிட்டோம், இங்க இல்ல. சிவகாசி முன்னாடி எல்லாம் குட்டி ஜப்பான்னு அதிகமா சொல்லப்பட்டது. இப்ப அந்த பேர் பெருசா புழக்கத்துல இருக்கிற மாதிரியே இல்லையே, அது ஏன்? ஜப்பானை விட தொழில பெருகிருச்சு. இது குட்டி ஜப்பான் இல்ல, பெரிய ஜப்பான் ஆயிடுச்சு. ஏன்னு சொன்னா பட்டாசு மட்டும் இல்ல, பட்டாசு, தீப்பெட்டி, அச்சு, மில்லு, ஆடை உற்பத்தி அத்தனையுமே சிவகாசிக்கு வந்துடுச்சு. அதனால இது குட்டி ஜப்பான் இல்ல, அதை ஜப்பானையும் ஓவர்லுக் பண்ணிடுச்சு. அதனால அந்த பேரு சொல்ல வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறோம். பட்டாசு சார்ந்த மற்ற தொழில்கள் என்னெல்லாம் இருக்கு? இதை நம்பி இங்க எத்தனை குடும்பங்கள் இருக்காங்க? ஏற்கனவே நாங்க கலெக்டர் மற்றவங்களுக்கு மனு கொடுக்கும் போது சொல்லியிருக்கோம். பட்டாசை சார்ந்த என்னென்ன பொருள்னா தாள் உருட்டு, குழாய் கடை, சரம் பின்னல், பேப்பர் கம்பெனி, அட்டை கம்பெனி, அச்சு, ஸ்கோரிங், கட்டிங் அப்படின்னு இதை சார்ந்து ஒரு 40க்கும் மேற்பட்ட தொழில்கள் இருக்கு. இதை சார்ந்து 5 லட்சத்திலிருந்து 7 லட்சம் பேர் இந்த தொழிலை நம்பி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா நேச்சராகவே, இயற்கையாகவே, ஆன்மீகமாக சொன்னால் இந்த பூமி பட்டாசுக்கென்று உருவாக்கப்பட்ட பூமி. விஞ்ஞானமாக சொன்னால் இது ஒரு கந்தக பூமி. இங்கே விவசாயம் வராது. ஆனால் சீக்கிரத்தில் பட்டாசு உலர்ந்து விடும். மேற்கு வங்கத்தில் தான் பட்டாசு இருந்துச்சு. அங்கேருந்து 100 வருடத்துக்கு முன்னாடி எங்கள் முதலாளிகள் சீனி வெடி செய்ய வந்தாங்க. இப்போ மேற்கு வங்கத்தில் பட்டாசு இல்லை, இங்கே தான் இருக்கு. சீசன் இல்லாத நாட்கள்லையும் கூட ஒரு சிலர் பட்டாசு கடையை ரெகுலராக திறந்து வச்சே தான் இருக்காங்க. அன்சீசன்ல இவங்களோட வியாபாரம் எப்படி இருக்கும்? அதாவது பட்டாசு தீபாவளிக்கு மட்டும்தான் வெடிக்கிற பொருளா இல்லைங்க. கல்யாணத்துக்கு, சடங்குக்கு, மற்ற எல்லா ஃபங்க்ஷனுக்கு, பிறந்த நாளுக்கு, எல்லா இடங்களுக்கும் கொண்டாட்டங்களின் கொண்டாட்டங்களாக பட்டாசு இருக்கு. ஆனந்தத்தின் ஆனந்தமா பட்டாசு இருக்கு. இன்னும் சொன்னா மிகவும் புதியவர் ஒருத்தர் மரணம் அடைஞ்சிட்டாருன்னா அந்த மரண பயணம் முழுவதும் பட்டாசுல தான் இருக்கு. அதனால இது அன்சீசன்லயும் விற்பனை பொருளாக மாறிடுச்சு. பாதுகாப்பா பட்டாசு வெடிக்கிற வழிமுறையா நீங்க எதெல்லாம் சஜஸ்ட் பண்றீங்க? பாதுகாப்பா பட்டாசு வெடிக்கணும்னு உள் மனசுக்குள்ள நினைக்கணும். இது கொஞ்சம் ஆபத்தான பொருள் அப்படிங்கிற எச்சரிக்கையோடு உள் மனசுக்குள்ள இருக்கணும். 2வது, பயமற்று இந்த பட்டாசை வெடிக்கணும். அவ்வளவுதான். பதட்டம் இல்லாமல் பட்டாசை பொருத்தி வச்சாலே இது ஆபற்றப்பட்ட பட்டாசு.